வெல்கம் டு சேலம் சவாரி. ஹலோ மக்களே, ஒசூர் வந்தோம் ஒரு வேலையாக. ஒசூர் வந்துட்டு இப்போ ஒரு சின்னதாக ஒரு சிவன் மலை ஏற போகிறோம். அந்த மலை ஏறி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த மலை பேர் தெரியல, அங்கே போயிட்டு என்னென்னு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. மக்களே, இப்போ நம்ம அந்த சிவன் மலையை ரீச் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ தான் அடிவாரம் வந்துட்டோம். அடிவாரம் வந்ததையுமே இங்கே வந்து ஒரு இந்த குளத்து பேர் வந்து பச்சை குளமா. தண்ணி நல்லா சுற்றி பச்சை கலரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் மேலே ஏற ஏற உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே வரேன். இந்த குளம் வந்து பச்சையானதுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்காமா. அந்த ஹிஸ்ட்ரி வந்து இவங்களுக்கு தெரியலையாமா. தெரிஞ்ச லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுறேன். இங்கே வந்து சிவன் தேர் ஒன்று இருக்கு. அதை நான் எப்படி நான் அடியில் காட்டுறேன். இதுக்கு மேலே காட்ட முடியல. இன்னொன்று பக்கம் ஒரு சின்னதாக ஒரு தேர் இருக்கு. இது பாருங்க, சின்னதாக வந்து மேலே தான் பேப்பர் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இது நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் அதையும் மீறி போய் பார்த்துட்ருக்கேன். இங்கே வாங்க, இங்கே வந்து நல்லா தெரியுதான். இங்கே தான் நல்லா தெரியும் பாருங்க. பாகுபலி தேருப்பா. தேர் தாங்க ஒழுங்காக எடுக்க முடியல, பார்த்துக்கோங்க. மக்களே, நம்ம ஃபைனலி நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்டார்டிங் அடிவாரம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பின்னாடி பேக் சைடு எப்படி இருக்குன்னா. மேலே ஏற அப்டேட் பண்ணுறேன். நாம் இப்போ இந்த படி தான் ஏற போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஒரு செங்குத்தாக இல்லை, ஓரளவுக்கு போகிற மாதிரி தெரியுது. ஆனால் ஒரே பாறைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை, இந்த மலை ஃபுல்லாக ஒரே பாறைன்னு நினைக்கிறேன். ஆனால் சும்மா நல்லாயிருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு குரங்கு பாருங்க ஏன்னு சொல்ல போயிருச்சு. காய்ஸ், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஜோடி போகிறாங்க. மேலே இப்போ அவங்க உட்காந்துட்டாங்க. மக்களே, இது ஃபுல்லாகவே இந்த இதுலேருந்து அந்த உங்கள் பில்டிங் தெரியுதுல்ல, அது இல்லாமல் நம்ம தளபதி விஜய் கட்டி கெடுத்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாரோம். இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பக்கத்துலேயே தோனி வந்து ஒரு ஸ்கூல் கட்டி திறந்து கொடுத்தாரோம். அந்த ஸ்கூல் போக முடியுமான்னு தெரியல. அந்த ஸ்கூல் பேர் வந்து எம்எஸ் தோனி ஸ்கூலாம். வந்து இப்போ ஒரு டெட் பாடி உக்காந்துச்சு. 2 பேர்